ஹைக்கு மாதிரி லிங்கு இந்த தலைப்பு கொடுத்த கண்ணன் சாருக்கு நன்றி. கவிதை 23 வருஷமா எழுதுவேன். பல நண்பர்கள்ட்ட, பல டிராவல்ல, டிஸ்கஷன்ல, எல்லா இடத்துலையுமே எங்க உதவி இயக்குநர்கள் கனகு, ரவி, எல்லாரோடையும் கவிதைகள் பேசுவேன். கவிதை கபிலன், யுகபாரதி, முத்துக்குமார் யாரையும் தூங்க விட மாட்டேன். நல்ல கவிதை தோணுச்சுன்னா சசி சார், கருணாகரன் சார் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று தோணியிருக்கு சார் சொல்லுவேன். இப்படி கவிதைகள், நல்ல கவிதைகள் படிச்சாலும் தேடி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு கவிதை படித்தேன், பீடான சமயத்தில் ஒரு கவிதை படித்தேன்னு சொல்லுவேன். டோரா பொம்மையை வாங்க சொல்லி அடம்பிடிக்கிறது குழந்தை, காருக்கு வெளியேயும் உள்ளேயும். இப்படி ஒரு கவிதை படிச்சுதான் நான் 10 பேருக்கு சொல்லிடுவேன். நல்ல கவிதைகள் காதில் விழுந்துடும். நல்ல தொகுப்பு வந்திருக்கான்னு கேட்டு ராஜமுருகன் மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்கி பார்ப்பேன். ஒரு டிஸ்கஷன்ல, ஒரு சாங் எடுக்கிறப்போ, ஒரு ஃபைட் எடுக்கிறப்போ, எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நேரங்கள்லையும் நல்ல கவிதைகளை பத்தி பேசிட்டே இருப்போம். எங்களை சுமுத்தாவும் நல்ல மனநிலையையும் வச்சுக்கிறதே கவிதைகள் தான். என்னுடைய முதல் கவிதை பிரசனமானது விகடன்ல, இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். இந்த ஒரு கவிதை என்னை மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி சென்னைக்கு வர வச்சது. அந்த கவிதையை விசிட்டிங் கார்டு மாதிரி நான் பயன்படுத்தி தான் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணேன். அந்த கவிதையை கற்றலும் பெற்ற சுஜாதா சார் ஒரு தடவை சொன்னார். நான் ஒரு இந்தியில ஒரு தடவை சொன்னேன். இப்படி பேட்டிகள் மூலமா பல தடவை அந்த புக்கில் விவரங்களையே 5 தடவை அந்த கவிதை பிரசுரமாயிருக்கு. அதுக்கு பிறகு நிறைய ஹைக்கு எழுதியிருக்கேன். இந்த 23 வருஷத்துல ஒரு 48 ஹைக்கு கவிதைகள் எனக்கு தோணியிருக்கு. இது வரைஞ்சி இன்னைக்கு உட்காந்து ஒரு ஹைக்கு யோசிக்கணும், இல்லைன்னா ஒரு கவிதை யோசிக்கணும் அப்படின்னு எப்பயுமே உட்கார்ந்ததே கிடையாது. எல்லா கவிதைகளும் ஆட்டோமேட்டிக்கா சின்ன சின்ன கிளாஸ்ல தோணுது. உதாரணத்துக்கு கோவாவுக்கு டிஸ்கஷன் போனப்போ நின்று அப்படி பாக்குறப்போ, மொட்டை பனை மரம் தோகை விரித்தபடி மயில், வீடு கட்டிட்டு இருக்கும் போது அந்த அன்பினிசிங்க அந்த வீட்டை பார்க்க போனப்போ, குருவி கூடு கட்டியிருந்தப்போ, இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை வீடு, அதற்குள் குடிபுகுந்துவிட்டன குருவிகள். ஒரு புத்தர் சிலையை ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பொண்ணு எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க. அப்ப தோணுச்சு, 2 நாள் 3 நாள் என் கண்ணுக்கு முன்னாடியே அந்த புத்தர் இருந்தப்போ ஆசையாய் வாங்கினேன்னு புத்தர் சிலைன்னு தோணுச்சு. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல தோணுன கவிதைகள் தான். தனிச்செல்வனுடைய ஒரு கவிதை வெளியீட்டுலாவுக்கு திரும்பி போறப்போ அந்த மூடு அப்படியே ஃபுல்லா இருந்துட்டே இருந்தப்போ திடீர்னு சடனா தோணுதான் மயான கூரையின் மேல் காக்கையின் சத்தம், யார் வர போகிறார்கள். ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இல்ல அங்க நிற்கும் போது தோணுன ஒரு கவிதை தான் சாவு வீடு, எப்போதோ பார்த்த நண்பன், அழுவதா சிரிப்பதா. இந்த கவிதை ஒரு கவிதைகள் மட்டும் என்னன்னா, இந்த இடி சத்தத்துக்கு இவளும் பயந்திருப்பாளோ, அந்த ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கிறாய் எல்லா திருமண வீடுகளிலும். இந்த கவிதை தொடர்ந்து ஒரு 13 கவிதை ஒரே நாள் தோணுச்சு. அப்ப வீட்டுக்கு போயிட்டு கூட நான் ரூமுக்கு டப்புன்னு போயிட்டேன். ஃபுட்டெல்லாம் ரூமுக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த தமம் மாதிரி கலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த மூலையே இப்ப திடீர்னு என்னன்னா, நம்மளுக்கு பசிக்கிறது கூட பிடிக்காது. சின்ன அப்படியே உட்காரணும்னு தோணும். அப்படி ஒரு ஃபுல் ஸ்டிச்சில் பண்ணதான் அந்த 13 கவிதை அடுத்த நாள் விகடன்ல பிரசுரம் வச்சு. நான் விகடன்ல என்னோட தொகுப்பு வரும்னு நான் நினைக்கல. சடனா ஒரு தடவை சரவணன் போன் பண்ணி, வழக்கியன் சம்பந்தப்பட்ட புக்கு வேலையில் போயிட்டு இருக்கு சார், உங்களை பார்க்க வரணும்னு சொல்லி வந்தப்போ, நான் என்னுடைய செல்போன்ல வரைஞ்ச ஓவியங்களையும் என்னுடைய கவிதைக்கு வைக்கலாம்னு சொல்லி லெப்ட் சைட்ல ஃபுல்லா படங்களையும் ரைட் சைட்ல கவிதையும் வச்சு அறிவுமதி என்ன உங்களுடைய தூண்டுதல்ல புக்கு போடலான்னு ஆசையில ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஸ்ரீதர், இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்ல முக்கியமானவர் அவர், இந்த ஆர்ட் கேலரி ஸ்ரீதர், அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தப்போ சரவணன் பார்த்தாங்க, பதிப்பக ஆசிரியர். பார்த்துட்டு, சார் இவ்வளவு அற்புதமா இருக்கு, இதை நான் விகடன்ல தான் சார் வர வைக்கணும், விகடன் நான் என்ன பேசுறேன் சார்னாரு. எனக்கு ஒரு கவிதை விகடன்ல பிரசுரமாயி இப்ப தொகுப்பா ஆனந்த விகடன்ல லிங்குங்கிற பேர்ல வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். விகடனுடைய புக்கு நான் பார்த்தேன், ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. அதோடைய எல்லா ஒர்க்கும் இதுக்காக அணிந்துரை கொடுத்த பாலச்சந்தர் சார், அறிவுமதி என்ன, சங்கர் சார், வசனபாலன், ராஜமுருகன், நண்பர் பிருந்தா சாரதி, தேனுகா சார் 3 நாள் எங்களுக்காக ஊர்ல இருந்து எங்க கூடவே இருந்து இது எல்லாத்தையும் நின்று பார்த்தாங்க. அவங்க இப்படி அணிந்துரை கொடுத்த எல்லாருக்கும், யுகபாரதி, முத்துக்குமார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன்.